கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி அவர்களுக்கும் கலெக்டர் அவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா முடிப்பு நக்கல்பட்டி. அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் பூர்வீக சொத்து கிடக்குது. அது எங்கள் அண்ணனுக்கு காசு அவர் ஒரு 4 லட்சம் கொடுத்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி மோடிப்பு செலவில் இருக்கிறதுல கரியம் பண்ணி நான் விற்றது வரைக்கும் கரியம் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் கொல்லைப்பட்டி செலவில் எங்களுக்கு நிலம் கிடக்குது. அது ஒன்றும் கரியம் ஆகலை. எங்கள் பாட்டன் பேரில் இருக்குது, முனுசாமி கவுண்டர் பேரில் இருக்குது. இது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எங்கள் அண்ணன் கூட பிறந்தவனும் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்துக்கின்னு என்னை ஒரு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னை கொஞ்சம் அந்த பாசம் வந்து வளர்த்ததுனால கொஞ்சம் என்னை முடிக்கிட்டாங்க. நான் கொஞ்சம் பாலக்கோட்டில் இளங்கலப்பட்டி புலிகள் பஞ்சாயத்தில் வசிக்கிறேன். எங்கள் மாமியார் வீட்டார் நிலம் கொடுத்தாங்க, நான் வீடு கட்டி வசிக்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என் நிலத்தை கொடுங்கடான்னு கேட்டால், நீ பூரா விற்றுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி மாதிரி பேசுகிறாங்க. அது எதுக்கு பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் விற்றது வந்து பார்த்திங்கன்னா கரியம் ஆகிறத மட்டும் விற்றேன். மீதி பூரா அப்படியே தான் கிடக்குது. மீதினா வச்சுக்க அந்த கொல்லிமணி செலவில் இருக்கிறது பூரா. இது இவங்க பூரா விற்றுட்டான்னு சொல்லிட்டு எனக்கு கேவலம் பற்றிக்கணும். எங்கள் ஊர் பேர் நக்கல்பட்டி, அந்த மோடிப்பு நக்கல்னு சொல்லுவாங்க. கேவலம் பற்றி பேசுகிறதோ என் கூட பிறந்தவங்களும் எங்கள் பெரிய பசங்களும் சின்ன பசங்களும் அப்படி தான் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் நேரில் வாங்க, வந்துட்டு எது கரியம் ஆகினுக்குது எதுவும் கரியம் ஆகலை, நான் எவ்வளோ விற்றுனுக்கிறேன் என்ன ஏது நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் முடிவே சொல்லுங்கள். மொத்தமாக போனாலே எதனா ஒன்று பேசுகிறதோ சண்டைக்கு வர்றதோ நானும் பேசுவேன் செய்வேன். ஃபோன் போட்டு ஏன்டா இப்படி பேசுகிறீங்க சரின்னு நானும் கொஞ்சம் பேசுவேன். இந்த ஆளையும் அவங்க கொஞ்சம் ஓவராக பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. எனக்கு வந்து கரியம் ஒரே முறையாக கரியம் பண்ணணும். பூரா சொத்துமே இப்போ யார் இப்போ எங்கள் பெரியாமுட்டார் சென்ட்ராயங்க ஓனம் ஒன்று, இப்போ கூட இந்த பழைய காலத்து ஆளுங்க முன்சாங்க ஒன்று, சென்ட்ராயங்க ஓனம், சிங்காரங்க ஓனம் 3 பேர் இருக்கிறாங்க பெரியவங்க. அவங்கெல்லாம் கிளைகளில் பிரிஞ்சு இப்போ சின்னசாமி, நடராஜ், காவேரி இது மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பூரா மொத்தமாக கரியம் பண்ணிட்டு அளந்து பார்த்துட்டு அவங்க சொத்து அவங்க எட்டுன்னு போகிறாங்க. இப்போ நான் கையெழுத்து போடுறேன்னா அவங்க கையெழுத்து போடுறாங்களா? மாற்றி கையெழுத்து போட்டு ஒரே நாளில் ஒரு கரியத்தை பண்ணிட்டு போயிட்டால் பிரச்சனையே கிடையாது. மொத்தமாக எந்த மரங்குது உந்து மரங்குது இதுக்கு புளிய மரம் இவங்க விற்றுட்டான் அவங்க விற்றுட்டான் இளம் மரத்தை விற்றுட்டாங்கன்னு இப்படிலாம் பேசின்னு நம்ம ரொம்ப மனசு பண்ணுறாங்க. மன உடைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. இதுக்கு நீங்களே தீர்வு கண்டு கிருஷ்ணகிரி கலெக்டரு, எஸ்பி ஆகட்டும், அவர் கலெக்டரு எல்லாமே வந்து நேரில் பார்த்துட்டு இதுக்கு என்ன முடிவோ அது என்ன ஒரு தீர்வை காண்டு ஒரு விடிவு காலம் போட்டு விடுங்க. இல்லைன்னா வச்சுக்க இவங்க பூரா அடிச்சிக்கின்னு பிடிச்சிக்கின்னு நம்மளுக்கு அந்த மாதிரி புத்தியும் கிடையாதுல, நம்ம செய்கிற வேலையும் இல்லை. ஆனால் ரொம்ப மனசூழலுக்கு ஆளாகிறாங்க. ஃபோனை போட்டு கையெழுத்து போடுறா, எங்கள் அப்பா ஏதோ உஸ்மான கொலை ஒன்று இருக்குது எங்கள் அப்பா விற்றுறான்னு சொல்லி போட்டு சென்சாமின்ற ஒரு ஆள் பிடிச்சின்னு டார்ச்சர் பண்ணுறாரு. கையெழுத்து போடுங்கன்னு. இப்போ எங்கள் சொத்தை எங்கள் அப்பா விற்கவே இல்லை, நான் ஏன் கையெழுத்து போடணும்? என்னத்துக்கு இந்த பேச்சு பேசுகிறாங்க அவங்க? வந்தால் ஒரு கேவலமாக பேசுகிறாங்க. இந்த ஊருக்காரனடா நீ வெளியூர் போயிட்டியா போடான்றாங்க. இதெல்லாம் பார்த்து நீங்கள் நேரில் வந்து ஒரு முடிவை சொல்லுங்கள். உங்களை கை கூப்பிட்டுக்கிறேன், வாங்க நேரில் வாங்க. இதை பார்த்துட்டு ஒரு பதிலே சொல்லுங்கள், ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்க. உங்களை கையெடுத்து கூப்பிட்றேன் 3 முறை சொல்கிறேன், கையெடுத்து கூப்பிட்றேன்.